இன்னைக்கு நிக்க முடியாம தளர்ந்து இருக்கிற அன்பு உள்ளமே, இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு பேசுகிற தீர்க்க தரிசன வார்த்தை, இது உனக்கான சோதனை அல்ல, இது மற்றவர்களுக்கு சோதனை, ஆனால் இது உனக்கான பரீட்சை. காரணம், நீ சாதாரணமானவன் அல்ல, நீ விசேஷித்தவன். இது எனக்கான ரேமா என்று நம்புகிறவர்கள் மட்டும் நல்ல கரங்களை சாற்றி ஆமென் என்று சொல்லி, யாக்கோபே, இஸ்ரவேலே, ஒன்றை புரிந்து கொள், கர்த்தர் உனக்கு செய்கிறது தீமை அல்ல, கர்த்தர் உனக்கு செய்கிறது நன்மையே. நம்புற தேவ பிள்ளைங்க மட்டும் நல்ல கைகளை தட்டி, என் தேவன் ஒருபோதும் எனக்கு தீங்கு செய்ய மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த விசுவாச பரீட்சை பவுல் வாழ்க்கையில பல விதங்கள் வந்து, விசுவாச பரீட்சையில அநேக காரியங்கள் வெளிப்படும், அநேக நன்மைகள் அடைவார்கள், அநேக நிலைகளிலே அவர்கள் உருவாக்கப்படுகிறதை பார்க்க முடியும். விசுவாசம் ஆமென் பொறுமையை உண்டாக்கும் என்று யாக்கோபு 1:3 சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அதை நீ என்ன பண்ணணும்? இந்த விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்குகிறது. ஆமென். இந்த பரீட்சையில பவுல் வாழ்க்கையில வெளிப்பட்ட அந்த பொறுமையின் கிரியைகள், பொறுமை என்பது அமைதியா இருக்கிறது மட்டும் இல்ல. ஆன்சர் தெரியாதவன் எப்படிதான் இருப்பான்? அமைதியா தான் இருப்பான். பேச தெரியாதவன் எப்படிதான் இருப்பான்? அமைதியா தான் இருப்பான். வாயில புண்ணு இருக்கிறவன் எப்படிதான் இருப்பான்? அமைதியா தான் இருப்பான். ஆமென். அமைதியா இருக்கிறது மட்டுமல்ல பொறுமை என்பது. இந்த அப்போஸ்தலர் 27-28 அதிகாரத்துல பவுலிடத்துல வெளிப்பட்ட அந்த பொறுமையின், விசுவாச பரீட்சையினால் உண்டான பொறுமையின் கிரியைகள் 5 காரியங்களை பார்க்க முடியும். ஏற்கனவே 5ல் 3க்குள்ள இன்னொரு 5. ஆமென். சில பார்க்கறாங்க, இதுவே எங்களுக்கு பரீட்சையா இருக்கு, இதுவே பெரிய போராட்டமா இருக்கிறது. அதுல புரிவதற்காக, எளிதில் நமக்குள்ளே ஏறுவதற்காக நீங்க வீட்டில் போய் அப்போஸ்தலர் 27-28 நல்லா படிக்கணும். இன்னைக்கு எல்லா வசனங்களும் வாசிக்க நமக்கு நேரம் இல்லை. இப்பதான் நான் செய்திக்குள்ளேயே போகிறேன். சில பார்க்குறாங்க, நீங்க போங்க நாங்க போறோம், நீங்க உள்ள போங்க நாங்க வெளியே போறோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். பவுல் 276 பேரோடு கூட பயணிக்கிறான். கப்பல்ல வந்த ஒரு பெரிய பரீட்சை என்ன அப்படின்னா, ஒரு பெரிய புயல் வீசுகிறது, பெரிய புயல். இந்த புயல்ல பிழைப்போம் என்கிற நம்பிக்கை கூட எல்லாருக்குமே இல்லாமல் போகிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது உண்மையிலேயே இது எல்லாருக்கான சோதனையா இருந்தாலும், மற்றவர்களுக்கு இது சோதனை என்றால் பவுலுக்கு இது பரீட்சை. சொல்லுங்க பார்க்கலாம். மற்றவர்களுக்கு இது சோதனைனா, ஆமா, நீங்க ஒரு கம்பெனியில இருக்கிறீங்க, நீங்க மட்டும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, வேற யாரும் ரட்சிக்கப்படலை. ஓகே, அந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய கம்பெனியை க்ளோஸ் பண்ற ரேஞ்சுக்கு ஒரு போராட்டம் வருதுன்னு வைங்களேன். வராது. ஒரு எக்ஸாம்பிள், சிலர் பார்க்கலாம், நான் இப்பதான் கம்பெனியில் ஜாயின் பண்ணேன். சில கிருபை பெற்றவங்க இருக்கிறாங்க பாருங்க, நேரம் ஒரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணுவாங்க, கொஞ்ச நாள் அந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த கம்பெனிக்கு போவாங்க. சில டைம் நம்ம நினைக்கலாம், இப்போதான் நான் ஜாயின், இப்போ வருதுன்னு வைங்களேன், அது அந்த கம்பெனிக்கு வந்த சோதனை. ஆனா நீங்க தேவ பிள்ளையா இருக்கிறதுனால அது உங்களுக்கான சோதனை அல்ல, உங்களுக்கான பரீட்சை. மீதி எல்லாருமே காமனா ஒரு ஸ்டெப் எடுப்பாங்க. ஆனா நான் என்ன எடுக்கிறேன்? ஏன்னா எனக்குள்ள தேவன் வைத்திருக்கிற விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம்? 3 சொன்னேன், சொல்லுங்க பார்க்கலாம். சூப்பர், அருமையான விசுவாசம். அடுத்து எல்லாரும் இப்ப சொல்லணும், விலையேறப்பட்ட விசுவாசம். சொல்லுங்க பார்க்கலாம். அருமையான விசுவாசம், மகா பரிசுத்தமான விசுவாசம். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். இது நீங்க சொல்லிட்டே போகணும். எனக்குள்ள இருக்கிற விசுவாசம். ஆமென். அதுல கொஞ்சம் கூடுதல் குறைவு இருக்கும். அற்ப விசுவாசம் இருக்கும், ஆச்சரியமான விசுவாசம் இருக்கும். ஆமென். பேதுருவை பார்த்து என்ன சொல்லுவார்? அற்ப விசுவாசம். 100க்கு அதிபதி விசுவாசத்தை எப்படி பார்ப்பார்? அப்ப லெவல் வேறையா இருக்கும். ஆனா அந்த
அந்த விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம் தெரியுமா? விலையேறப்பட்ட விசுவாசம். நமக்குள்ள இந்த விசுவாசத்தை துவக்கும்படிக்கு கிரயம் தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த விரும்புறவங்க முழு பலத்தோடு கரங்களை தட்டி, முழு பலத்தோடு ஆமென். எவ்வளவு நல்லவர் இயேசு, நல்லவர். ஆமென். இந்த பரீட்சை வந்து நமக்கானது, விசேஷித்தவனுக்கானது. இதுல எல்லாரும் நம்பிக்கை இழந்து, அப்போஸ்தலர் 27வது அதிகாரம் வாசிக்க வேண்டாம், அதனுடைய 20 கடைசியில சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாருடைய நம்பிக்கை மற்று போனது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல தான் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த விசுவாசத்தின் பரீட்சையானது எதை உண்டாக்குகிறது தெரியுமா? பொறுமையை உண்டாக்குகிறது. யாருக்குள்ள தெரியுமா? விசுவாசம் யாருக்குள்ள இருக்கிறதோ அவர்களுக்குள்ளே. அந்த 276 பேர்ல யாருக்குள்ள விசுவாசம் இருக்குது? பவுலுக்குள்ள மட்டும். பவுல் இந்த இடத்துல டூருக்கு போக கப்பல்ல ஏறல. அவன் 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 சிறைபிடிக்கப்பட்டு கொண்டு போகப்படுகிறான். அந்த கூட்டத்தில் யாருமே, பவுல் இதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனைகளை சந்தித்தார். ஆனா எல்லா பிரச்சனைகளையும் அவர் மட்டும் அடி வாங்க மாட்டார், கூட ஒருத்தனையும் கூட்டிட்டு போய் அடி வாங்கி கொடுப்பார். ஆமா, அப்படியும் கிருபை பெற்றவங்க இருக்கிறாங்க. நான் மட்டும் வாங்கக்கூடாது அப்படி பார்க்குறாரு. ஆண்டவர் வந்து ட்ரீம்ல பேசுறார். இவர் பித்தினியாவுக்கு போக முயற்சிக்கும் போது ஆண்டவர் சொல்றார், நீ மக்கதோனியாவுக்கு போ. ஒருவேளை அங்க அடி ஜாஸ்தியா இருக்குமோ? எதுக்கும் சீலா நீயும் என் கூட. சீலானா ஷீலா கிடையாது. ஏன்னா ஒருத்தர் கேட்டார், ஷீலானா அவங்க ஒய்ஃபானு. இல்ல சீலான்னு இன்னொருத்தர், பவுல மாதிரி இன்னொரு சீஷன். வா, எதுக்கு நம்ம போலாம். ஃபர்ஸ்ட் மார்க்கோ கூப்பிட்டாரு. மார்க் உஷாரா, நான் வரலப்பான்ட்டாரு. வா ஓடி. இப்ப அங்க போய் அடி. எங்க போனாலும் கூட 2 பேரை கூட்டிட்டு போய் ஃபர்ஸ்ட் பர்னபாவை கூட்டிட்டு போய் அடி வாங்கி கொடுத்தாரு. அடி வாங்கி கொடுத்தாருன்னா அப்படி அல்ல. ஆமா, ஆனா இந்த இடத்துல அவரு கம்பெனிக்கு யாருமே கிடையாது. தனியா 14 நாள் இவங்க யாருமே சாப்பிடவே இல்லை. பவுல் அப்படியே உட்கார்ந்து இருக்கிறான். இது விசுவாச பரீட்சை, இது சோதனை அல்ல, இது பரீட்சை என்பதை பவுல் புரிந்து கொள்ள 14 நாள் ஆச்சு. பவுலுக்கே 14 நாள் ஆச்சுன்னா நமக்கெல்லாம் 14 வருஷம் தாண்டினாலும் நம்ம எல்லாம் அவங்களுக்கும் எத்தனை பேர் அவங்க கூட சேர்ந்து நாங்க 10 பேர், நாங்க 15 பேர், நாங்க 276 பேர். இது வந்து சோதனை. எல்லாரும் 14 நாள சாப்பிடவே இல்லை, எதுவுமே சாப்பிடல. ஆமே. 33வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, பொழுது விடுகையில் எல்லாரும் போஜனம் பண்ணும்படி பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்லி, நீங்கள் இன்று 14 நாளாய் ஒன்றும் சாப்பிடாமல் பட்டினியாய் இருக்கு. ஒண்ணுமே 14 நாள் சாப்பிட. ஏன் சாப்பிடல சொல்லுங்க பார்க்கலாம். போச்சு. அதாவது சாப்பிட்டு உயிரோடு இருந்து தண்ணியில மூழ்கி சாவதை விட சாப்பிடாம அப்படி பசியிலே மயங்கி விழுந்து செத்தா சாவுறது நமக்கு தெரியாது. சில பாக்குறாங்க, இது நல்ல ஐடியாவா இருக்கு. இவங்க செட்டப்ப சொல்றேன். அப்படி மயங்கி பசியில என்ன எப்படி 14 நாள் சாப்பிடாம இருந்திருப்பான். 14 நாள் சாப்பிடாதவங்களையும் உயிரோட வைத்தது அவருடைய தயம். ஏன்னா கர்த்தர் அங்க சொல்லுவார், ஆமென், 24வது வசனத்துல, இதோ உன்னோட கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்ப 14 நாளா சாப்பிடவே இல்லை. அவன் பவுலுக்கு வந்து 14 நாள் ஆச்சு. இது வந்து பரீட்சை. மற்ற 275 பேருக்கு இது என்னது? சோதனை. விசேஷித்தவனுக்கு இது என்னது? பரீட்சை. ஒரு தேவ பிள்ளை இப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க எழும்பி நின்றுவீங்க.
ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க எழும்பி நின்றுவீங்க. ஆமென். 14வது நாள்ல 21வது வசனத்தை பாருங்கள். அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது பவுல் அவர்கள் நடுவிலே நின்று ஆமென். நீங்க இதை பரீட்சையா பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வைங்களேன், எந்த இடத்துல முடங்கி கிடக்குறீங்களோ அந்த இடத்துல எழும்பி நின்றுவீங்க. எந்த இடத்துல தளர்ந்து கிடக்குறீங்களோ அந்த இடத்துல எழும்பி நின்றுவீங்க. இன்னைக்கு நிக்க முடியாம தளர்ந்து இருக்கிற அன்பு உள்ளமே, இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு பேசுகிற தீர்க்க தரிசன வார்த்தை, இது உனக்கான சோதனை அல்ல, இது மற்றவர்களுக்கு சோதனை, ஆனால் இது உனக்கான பரீட்சை. காரணம், நீ சாதாரணமானவன் அல்ல, நீ விசேஷித்தவன். இது எனக்கான ரேமா என்று நம்புகிறவர்கள் மட்டும் நல்ல கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லி. ஆமென். ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல இப்படி போகல இந்த லைன், ஆனா செகண்ட் சர்வீஸ்ல ஆண்டவர் இப்படி கொண்டு போகிறார் என்றால் நான் உறுதியாக நம்புகிறேன், ஏதோ ஒரு உள்ளத்துக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் இந்த வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறார். இது பரீட்சை. பரீட்சை என்றே தெய்வம் அனுமதிச்சா பரிகாரம் ஏனிக்காய். இது பரீட்சை, இது பரீட்சை. அப்போ இந்த புயல் பரீட்சையானா, பரீட்சை நான் மட்டும் அட்டன் பண்ணல, ஏன் அவர் என்ன பிராமிஸ் கொடுத்திருக்கிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அதன் அர்த்தம் என்ன? ஏற்கனவே ஜெயத்தை எழுதிவிட்டார். என் ஆண்டவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அப்படி என்றால் இன்னைக்கு நான் சந்திக்கிற பிரச்சனையை நான் ஜெயிக்க போகிறேன். இன்னைக்கு நான் சந்திக்கிற போராட்டத்தை ஜெயிக்க போகிறேன். ஓ நம்புகிற தேவ பிள்ளைங்க, அந்நிய பாஷையில மற்றவர்கள் தேவனுக்கு ஆராதனை செலுத்துங்கள். இது ஜெயம், இது ஜெயம் எழுதப்பட்டு விட்டது. இந்த பரீட்சைக்கான ரிசல்ட் எழுதப்பட்டு விட்டது. இது ஜெயம், இது ஜெயம். ஹalleluya. பரீட்சைக்கான ரிசல்ட் எழுதப்பட்டு விட்டது, எழுதப்பட்டு விட்டது. புயலின் மத்தியில் நீர் நின்றிடு என்றீரே, நீரே என் சத்துவம், என் நம்பிக்கை நீரே. புயலின் மத்தியில் நீ நின்றிடு என்றீரே, நீரே என் சத்துவம், என் நம்பிக்கை நீரே. கடந்த நாட்களில் என்னுடனே இருந்தீ, என் கூடவே வந்தீர். கடந்த நாட்களில் என்னுடனே இருந்தீர், இன்றும் என் அருகில் என் கூடவே வந்தீர். வரும் காலங்களிலும் நீர் இருப்பீர். கைகளை உயர்த்தி எழும்பி வரும் புயல்களிலே கண்மலை பொங்கி வரும் அலைகள் மேலே உம் பாதத்தின் சுவடுகளே. எழும்பி வரும், எழும்பி வரும். ஓரா மகனா மாசேகரே மாமா ஜனரோ. ஹalleluya. பொங்கி வரும் glory பாதத்தின். ஹalleluya. பரீட்சைன்னு தெரிஞ்சிட்டல, இனி அந்த பொறுமையின் கிரியை வெளிப்பட ஆரம்பிக்கிறது. பவுல் என்ன செய்தான் தெரியுமா? அவன் எல்லார் நடுவில் எழுந்து நின்று தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறான். அவன் வெளிப்படுத்தின நம்பிக்கை 22 முதல் ஆமென் 25 வரை வாசிக்க வேண்டாம். ஆமென், அதை வேணும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஆமென். அவன் வெளிப்படுத்தின நம்பிக்கை ஒன்று என்ன தெரியுமா? நான் அவருக்கு சொந்தமானவன்.
பரீட்சையில நம்ம எந்த நம்பிக்கையை கன்ஃபஸ், எந்த விசுவாசத்தை அறிக்கை பண்ணணும் தெரியுமா? நான் அவருக்கு சொந்தமானவன். அதை தான் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? என்னை ஆட்கொண்டவரும். அந்த கூட்டத்தில் அவன் என்ன சொல்லவில்லை? நம்மை ஆட்கொண்டவர் என்று சொல்லவில்லை. ஏன்னா மற்ற யாருமே ஆமென் கிறிஸ்துவை இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த கூட்டத்தில் இவன் மட்டுமே இருக்கிறான். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட சோதனைகள், வேதனைகள், நெருக்கங்கள் மத்தியிலே மற்றவர்கள் புலம்பும் போது, வாழ்க்கையே முடிஞ்சுன்னு சொல்லும் போது, அந்த கூட்டத்தில் நீங்க தனி நபரா இருந்தாலும் உங்கள் விசுவாசத்தை அறிக்கை செய்யுங்கள். சொல்லுங்கள், நான் அவருக்கு சொந்தம். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி விரும்புறவங்க, நான் எல்லாரும் சொன்னா கம்பல் பண்ணல, கோச்சிக்காதீங்க. விரும்புற தேவ பிள்ளைங்க கைகளை உயர்த்தி சத்தமா, நான் அவருக்கு சொந்தமானவன், நான் அவருக்கு சொந்தமானவள். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இப்படிப்பட்ட பரீட்சையில ஆமென் நாம இதை கன்ஃபஸ் பண்ணணும். நான் உம்முடையவன், நான் உம்முடையவன். அடுத்து சொல்றாரு, நான் சேவிக்கிறவரும், நான் அவருக்கு ஊழியக்காரன், நான் அவரை ஆராதிக்கிறவன், நான் அவரை வழிபடுகிறவன், நான் இயேசுவை சேவிக்கிறவன், நான் இயேசுவை ஆராதிக்கிறவன். அவன் அறிக்கை பண்றான். சபை நடுவில் இல்ல, மொத்த நம்பிக்கை இழந்த கூட்டத்தில் 37வது அதிகாரம் எசேக்கியேலை அறிக்கை பண்ண வச்சார்ல, நீ பேசு அப்படிங்கிறார். நீ பேசு. நீங்க இத சோதனையா பாத்தீங்கன்னா உங்க வாயில புலம்பல் வரும். பரீட்சையா பாத்தீங்கன்னா உங்க வாயில விசுவாச அறிக்கை வரும். ஆமென், ஆமென். ஐயோ, நேற்று தானே புலம்பிட்டு இருந்தேன், இது தெரிஞ்சிருந்தா நான் அறிக்கை பண்ணிருப்பேனே. இன்னும் இருக்கு. ஆமே. ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்லுவார்? நீ காலாட்களோடு ஓடும் போதே சோர்ந்து போவாய், ஆனால் குதிரைகளோடு எப்படி ஓடுவேன்? ஆண்டவரே எப்போ வருவீர்? அடுத்த நாளைக்கு மேக்ஸ் எக்ஸாமா? சீக்கிரம் வரும் மாறனாதா. நாளைக்கு ரிசல்ட் வருதா? ஆண்டவரே இப்போ வரும், இறங்கி வரும். ஹல்லேலூயா. நிறைய பேர் ஆண்டவர் எப்போ வருவார்னு கேட்கறது எதுக்கு தெரியுமா? ஆமென். ஜீசஸ். ஆண்டவருக்கு மாத்திரம் மகிமை. நான் சேவிக்கிறேன். அவன் கன்ஃபஸ் பண்றான். மூன்றாவது என்ன சொல்லுகிறான் தெரியுமா? கர்த்தர் தன்னோடு பேசின வார்த்தையை சொல்லுகிறான். 24வது வசனம். பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். ஆண்டவர் சொன்ன வார்த்தை இது. எங்க சொன்னார் தெரியுமா? எங்க சொன்னார்? இது ஏற்கனவே சொன்னது. 23வது அதிகாரம் 11வது வசனத்துல, அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது சபை அதாவது கொண்டாட வேண்டிய இடம் ஒன்று இருக்கும் பாருங்க. பைபிள் நீங்க இப்படி படிச்சுட்டே வருவீங்க பாருங்க. சில இடத்துல நின்று ஹல்லேலூயா அப்படி சொல்லிட்டு அடுத்து படிக்கணும். அப்படிப்பட்ட இடங்களாக்க இது. ஆமென். கர்த்தர் அவனோடு அப்படி சொல்லியிருக்கலாம்ல. இப்படித்தானே பைபிள்ல நிறைய இடத்துல இருக்கு. ஆனா சில பர்டிகுலர் இடம் வரும்போது கர்த்தர் அவன் அருகே நின்று திடங்கொள் அப்படிம்பார். நீங்க பைபிள்ல படிச்சீங்கன்னா, பயப்படாதே, கலங்காதே, திடன்கொள், தைரியமாயிரு, பலப்படு, இப்படி எல்லாம் பேசுறாருனாலே அவர் எங்க இருந்து பேசுறார் தெரியுமா? பக்கத்துல நின்று, அருகில் நின்று. ஏன் அருகில் நிற்கிறார்னா, முந்தின வசனத்துல பாத்தீங்கன்னா ஒரு மிகுந்த கலக்கம் உண்டானதும் எல்லாரும் பவுலை என்ன செய்து போட்டுருவாங்க? பீறி போட்டுருவாங்கன்னு பயந்து அவனை கோட்டைக்குள்ள கொண்டு போறாங்க. ஆமே, அவனை பீறி போட்டுருவாங்க. அப்படிப்பட்ட நிலையில தான் இருக்கிறாங்க. 13வது வசனம் நீங்க படிச்சு 12வது வசனம் படிச்சீங்கன்னா தெரியும். 40க்கும் மேற்பட்டவங்க பவுலை கொலை செய்யாம நாங்க சாப்பிட கூட மாட்டோம்னு ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க. அதுக்கு முந்தின இரவுலே கர்த்தர் அவன் பக்கத்துல நின்று, பயப்படாத, பயப்படாத, நாளைக்கு உனக்கு மரணம் என்று சத்துரு எழுதி வச்சிருக்கிறானா,
இன்னைக்கு கர்த்தர் உனக்கு தருகிற வார்த்தை, நீ திடன்கொள், நீ சாட்சி கொடுக்கணும், நீ சாட்சி கொடுக்கணும். நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் எத்தனை பேர் இந்த வார்த்தையை கர்த்தர் என்னோடு பேசுகிறார். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைங்க, அப்படியே ஒரு நிமிஷம் நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். எழும்பி வரும் புயல்களிலே ஹல்லேலூயா, நீரே எந்தன் கன்மலை, பொங்கி வரும் சத்தமாய் சத்தமாய் அலைகள் மேலே உம் பாதத்தின் சுவடுகளே. கைகளை உயர்த்தி எழும்பி வரும், எழும்பி வரும். ஓரி மாமா கரமாசரே, நீரே எந்தன் கன்மலை, பொங்கி வரும். ஓராலா மாசேக்கரே. ஹalleluya, ஆமென். நடக்கும் நடக்கும். அன்னைக்கு சொன்னார், அன்னைக்கு இந்த வார்த்தையை கொடுக்கும் போது அவன் இருந்த சூழ்நிலை என்ன? அடுத்த நாளே அவனுக்கு மரணத்தை எழுதி வச்சாங்க. அதை தாண்டி இப்பொழுது ஒரு புயலை பார்க்கிறான். ஆமென். இது பரீட்சை. ஆமென் ஆமென். இந்த நேரத்தில் அவர் அமைதியா இருக்கு. பரீட்சைன்னு இவருக்கு எப்ப விளங்குச்சு தெரியுமா? ஆமென். 27வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவர் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, லைட் அடி தலையை தட்டி, பவுலே மறந்துட்டியா உனக்கு சொன்னது? நீ ராயனுக்கு முன்னாடி நிக்கணும். ஏன் ஓட்ட முடியல? நீ நிக்கணும், நீ நிக்கணும், நீ நிக்கணும். ஆமை, உன் சாட்சி சத்தம் இனியும் கேட்கப்படும். உன் சாட்சியின் சத்தம். Come on church, வார்த்தையை கொண்டாட விரும்புகிற தேவ பிள்ளைங்க, எழும்பி வரும் புயல்களிலே நீரே. Come on, come on, come on church. யாரும் சும்மா இருக்க கூடாது. தேவ பிரசன்னம் நிறைந்திருக்கிறது. கர்த்தருடைய வஸ்திர தொங்கல் இந்த ஆலயத்தை மூடி இருக்கிறது. விடுதலை நடக்கிறது, சுகம் நடக்கிறது, கட்டுகள் உடைகிறது, கட்டுகள் உடைகிறது, வியாதிகள் மறைகிறது. எழும்பி வரும், எழும்பி வரும். ஓரலமா கரமா சேரே, நீரே. ஹalleluya, ஆமென். பொங்கி வரும் அலைகள் மேலே பாதத்தின் சுவடு. அவ்வளவுதான். பவுலுக்கு தெரிஞ்சிட்டு, ஆமென், அங்க நான் பீருண்டு போக வேண்டியது. பீருண்டு போக வேண்டியது என்ன? அங்க நான் பிளந்து போடப்பட வேண்டியது. ஆனா அதுக்கு முன்னாடி வார்த்தையை வச்சுட்டார். 40 அல்ல, 4000 அல்ல, யூரோ கிளித்தான் அல்ல, வார்த்தை நிறைவேறும் அளவு இந்த தீபம் அணையாது. வார்த்தை நிறைவேறும் அளவு உன் தீபம் அணைய விடமாட்டார். அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணு வரைக்கும் நிறைந்த நாணலை முறிக்காதவர், மங்கி எறிகிற திரியை. அவன் சொல்றான். அது மட்டுமல்ல, அடுத்து அவன் என்ன அறிக்கை பண்றான் தெரியுமா? 4வதாக, என் கூட இருக்கிறவங்களுக்கு தயவு, என் கூட இருக்கிறவங்களுக்கு தயவு. ஆமென் ஆமென். இதை கன்ஃபஸ் பண்ணணும். ஆமென். அது எப்படி ஏன் சாத்தியம் ஆகாது? ஆமென். நோவாவுக்கும் குடும்பத்துக்கும் கிருபை கிடைச்சதுன்னா பைபிள்ல இருக்கு. நோவாவுக்கும், அப்ப கர்த்தருடைய கண்கள் யாருக்கு மட்டும்தான் கிருபை கிடைச்சது? நோவா தன் குடும்பத்தை காக்க. அவன் எனக்கு அப்பா கண்ணில் கிருபை கிடைச்சா என் குடும்பத்துக்கும் கிடைக்கும். நம்புற தேவ பிள்ளை, கமான். ஆமென். வார்த்தை வெளிப்படும் போது என் கூட இருக்கிறவங்களுக்கு தயவு. சொல்லுங்க, என் கூட இருக்கிறவங்களுக்கு தயவு, என் கூட இருக்கிறவங்களுக்கு தயவு, என்னை சூழ்ந்து இருக்கிறவர்களுக்கு தயவு. கர்த்தர் உங்களை இந்த பாடுகளுக்கு உட்படுத்துகிறார் என்றால் உங்களை சூழ்ந்திருக்கிறவர்களுக்கு தயவு கிடைக்கிறது.
ஆமென் ஆமென். அப்படியே ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அப்படியே ஹalleluya.